ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். இன்னைக்கு தான் அனிமேஷன்ஸ் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்க்க போறோம். பட் இன்னைக்கு தான் நீங்க ஒருத்தவங்க மட்டும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு நான் ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்றேன். அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. டிரான்ஸ்ஃபார்ம் 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் படிப்போம். ஓகேவா? அனிமேஷன்ஸ்னா என்ன? இப்போ ஒரு மூவ்மெண்ட் நடக்கிற மாதிரி உங்க வெப்சைட்ல நீங்க கிரியேட் பண்றீங்க. நார்மல் டிசைனுக்கும் அனிமேஷன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அனிமேஷன்ல ஏதோ ஒரு மோஷன் இருக்கும். ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அப்படிதானே? அந்த மூவ்மெண்ட் பார்க்கும்போது இட்ஸ் அந்த வெப்சைட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா, இன்டராக்டிவா கிரியேட் பண்ணலாம். அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணா. சோ அந்த அனிமேஷன் யூஸ் பண்றதுக்கு நமக்கு ப்ரீவியஸா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு, நாளைக்கு நம்ம அனிமேஷன்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் 1, 2 அனிமேஷன் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2D 3D டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னா, 2Dனா நமக்கு என்னன்னு தெரியும். எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம 2Dன்னு சொல்லுவோம். 3D இமேஜ்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸையும் சேர்த்த மாதிரி இருக்கும். இப்ப கியூபெல்லாம் நம்ம 3D இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஸ்கொயர 2D இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதுல எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ வச்சு மட்டும் ஒரு எலமெண்ட்ஸோட ஷேப் அல்லது அதோட சைஸ், அதோட பொசிஷன்ஸ நம்ம சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வச்சு ஒரு எலமெண்டோட ஷேப்பையோ, சைஸையோ நம்ம சேஞ்ச் பண்றோம்னா, அதுக்கு அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு எலமெண்ட்ல இருந்து ஒரு ஷேப்பையோ, சைஸையோ, அதோட பொசிஷனையோ நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ அதுக்கு அந்த அதுல நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் குடுக்கலாம்? டிரான்ஸ்லேட் குடுக்கலாம், ரொட்டேட் குடுக்கலாம். 6 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், QX, QY அண்ட் தென் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே அதோட டைப்ஸ். ஸோ 2D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வச்சு தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்லேட் அப்படின்னா என்னன்னா, ஒரு எலமெண்ட் ஒரு பொசிஷன்ல இருக்கு. அந்த பொசிஷன்ல இருந்து இன்னொரு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்தோ, ஒய் ஆக்சிஸ பொறுத்தோ ஒரு எலமெண்ட்ட நீங்க மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டிரான்ஸ்லேட். இப்பவே நான் சொல்லும்போது ஷார்ட்டா கூட எழுதி வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேட் மீன்ஸ் ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அது கன்ஃபியூஸ் ஆவாங்க சில பேர். அதனால சொல்றேன். ஓகே. டிரான்ஸ்லேட்னா மூவ்மெண்ட்க்கு. ஓகே. அதோட இருக்கிற பொசிஷன்ல இருந்து நம்ம மூவ் பண்றதுக்கு தான் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ அதுல நான் இப்ப என்ன சொன்னேன்? டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ள நான் இப்ப டிரான்ஸ்லேட் யூஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ, 2வது வேல்யூ ஒய் ஆக்சிஸோட வேல்யூ. சோ இத நீங்க வந்துட்டு டிரான்ஸ்லேட்ன்னு மொத்தமா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படி குடுத்தாலும் ஓகே. இல்லன்னா டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு குடுத்து 50 பிக்சல், டிரான்ஸ்லேட் ஒய் 100 பிக்சல் அப்படின்னு குடுக்கலாம். ஓகே. சோ இப்ப நான் இங்க இருக்கிற இந்த இன்ஃபோஸ்மைட்னு ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த பாக்ஸ நான் என்ன பண்றேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்னா என்னது? லெஃப்ட் டு ரைட். ஒய் ஆக்சிஸ்னா டாப் டு பாட்டம். இது எப்படி சொல்லலாம்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஒய் ஆக்சிஸ்ங்கிறது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். சோ ஹாரிசான்டலா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் ஆல்ரெடி இருக்கிற பாக்ஸ நான் இங்க மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இதுல ரொட்டேட்னா என்னன்னா, இப்ப டிரான்ஸ்லேட்னா என்ன சொன்னோம்? ஒரு எலிமெண்ட்ட அதோட பொசிஷன்ல இருந்து மூவ் பண்றதுக்கு தான் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். அதே ரொட்டேட் அப்டின்னா என்னன்னா, அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து அந்த எலிமெண்ட்ட ரொட்டேட் பண்றதுக்கு. சோ இதுல நீங்க வந்து எல்லாமே பிக்சல்ஸ்ல தான் குடுப்பீங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் தானே மூவ் பண்றோம். சோ அதனால பிக்சல்ஸ்ல குடுப்பீங்க. பட் ரொட்டேட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஆங்கிள வச்சு ரொட்டேட் பண்ண போறோம். சோ அத கிளாக் வைஸாவும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஆன்டி கிளாக் வைஸாவும் ரொட்டேட் பண்ணலாம். அப்ப நம்ம வந்து ஆங்கிள வச்சு ரொட்டேட் பண்றதுனால டிகிரில குடுப்போம். யூனிட்ஸ் எப்படி குடுப்போம்? டிகிரில அதோட வேல்யூஸ குடுப்போம். சோ ரொட்டேட் 20 டிகிரி அப்படின்னா
அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து 20 டிகிரி ரொட்டேட் ஆகும். சோ அது நீங்க கிளாக் வைஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொன்னேன்ல, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றீங்கன்னா +20 டிகிரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா -20 டிகிரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். ஓகே. சோ இதுக்கு பேர் தான் ரொட்டேட் மெத்தட். சோ ரொட்டேட் மெத்தட் என்ன பண்ணணும்னா ஒரு எலமெண்ட்ட ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ இதுல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு இல்ல. பொதுவா நம்ம எப்படி ரொட்டேட் பண்றோம்? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அதுதான் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ண மாட்டோம்ல. ரேண்டமா ரவுண்டா ரொட்டேட் பண்ணுவோம். ஒண்ணு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுவோம், இல்ல ஆன்டி கிளாக் வைஸ். சோ அந்த மாதிரி பிளஸ் டிகிரி அண்ட் தென் மைனஸ் டிகிரினா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். தென் ஸ்கேல் மெத்தட். சோ டிரான்ஸ்லேட்டையும் ஸ்கேலையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்லேட்ங்கிறது ஒரு எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து அதை இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்றதுக்கு டிரான்ஸ்லேட். ஸ்கேல் எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் ஒரு சைஸ்ல இருக்கும். அந்த சைஸ்ல இருந்து அந்த எலமெண்டோட சைஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எதர் இன்க்ரீஸும் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸும் பண்ணலாம். ஓகே. இன்க்ரீஸும் பண்ணலாம், என்ன பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். சோ இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் எப்படின்னா அதோட விட்த் 75 பிக்சல் சொல்லியிருக்கோம், ஹைட் 25 பிக்சல் சொல்லியிருக்கோம். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா இதுல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் உண்டு. சோ நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல 1ன்னு கொடுத்திருக்கேன். 1 மீன்ஸ் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா என்னது, நமக்கு வித்து. வித்து தான் ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னாலே நமக்கு வித்து தான் வரும். ஒய் ஆக்சிஸ்னா தான் நமக்கு வந்து ஹைட் வரும். சோ வித் 75 பிக்சல் அது அப்படியே இருக்கும். பட் ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆன ஒய் ஆக்சிஸ மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதோட ஹைட் ஆல்ரெடி 25 பிக்சல் இருக்கு. நான் இங்க 2ன்னு குடுத்திருக்கிறதுனால 25 பிக்சலோட 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 50 பிக்சல் வருமா? அப்போ இதோட ஹைட் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற சைஸ விட 50 பிக்சல் அதிகமாயிரும். ஓகே. சைஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஏன் சேஞ்ச் ஆகல அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்ரெடி 75 பிக்சல் அதோட விட்த் இருக்கு. நான் இந்த 1ன்னு தான் குடுத்திருக்கேன். சோ அது இருக்கிற அதே அளவுக்கு அங்க பிரிண்ட் ஆகும். இத நான் ஒய் ஆக்சிஸ 2ன்னு குடுத்ததுனால ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ட விட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகி அது வந்துட்டு ஆம், நமக்கு ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கு. சோ நான் இத உங்களுக்கு ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய், டிரான்ஸ்லேட் இது மூணுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம சிம்பிளா பண்றோம். சோ டிரான்ஸ்லேட்டுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த பாக்ஸை எப்படி மூவ் பண்றது அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன். சோ நான் அந்த பாக்ஸுக்கு நான் வந்து நீங்க வந்துட்டு ஒரு டிஃப் கிரியேட் பண்ணிட்டு ஆனா ஒரு பட்டன் மாதிரி கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு நமக்கு ஒரிஜினல் இருக்கட்டும். ஸ்டைல் டேக் போட்டுருக்கேன். அந்த டிஃப்க்கு வந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு விட்த் அண்ட் தென் ஒரு ஹைட் செட் பண்ணிக்கிறேன். சோ நான் விட்த் வந்துட்டு 75 பிக்சல், ஹைட் வந்துட்டு 25 பிக்சல் தானே அங்க போட்டிருந்தாங்க. ஹைட் வந்துட்டு 25 பிக்சல். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வித் ஹைட் போட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர்
ஆட் பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு அக்வா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்டர். ஸோ பார்டர் ஆட் பண்ணாதான் எனக்கு பார்டர் ஆட் பண்ணாதான் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? பார்டர் வந்துட்டு 1 பிக்சல் சாலிட். ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஓகேவா? சாரி, அந்த பாக்ஸ். சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே வச்சிடுறேன். ரெண்டாவது பாக்ஸ மட்டும் மூவ் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கும் நம்ம மூவ் பண்ற பொசிஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். சோ நான் கிளாஸ் நேம் வந்துட்டு ரெண்டாவது பாக்ஸுக்கு சாம்பிள்னு வச்சுக்கிறேன். சோ இனிஷியலா ரெண்டுமே இந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப நான் இந்த பாக்ஸ மட்டும் அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து எப்படி மூவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணுவோம். ஓகேவா? எப்படி மூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா டாட் சாம்பிள் டிரான்ஸ்லேட் தான் யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். சோ அதனால டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்குள்ள டிரான்ஸ்லேட் யூஸ் பண்றேன். சோ நான் என்ன சொன்னேன், நீங்க டிரான்ஸ்லேட்ட மொத்தமாவும் கொடுக்கலாம், இல்ல நான் எக்ஸ் ஆக்சிஸ் தனியா ஒய் ஆக்சிஸ் தனித்தனியா அப்படின்னாலும் கொடுக்கலாம். சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட் மொத்தமா கொடுக்குறேன். ஓகேவா? சோ நான் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் மூவ் பண்றேன். அப்போ இது எங்க மூவ் ஆகியிருக்கும் அப்படின்னா இதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 50 பிக்சலும் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 100 பிக்சலும் மூவ் ஆகிருக்கு. இதே நான் இங்க வந்துட்டு இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்லேட் எக்ஸ் 50 பிக்சல் அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும் தான் 50 பிக்சல் மூவ் ஆயிருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் ஆகாது. அதை நான் எப்படி கொடுத்துக்கலாம், இப்படியும் கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்லேட் ஒய். இந்த மாதிரி தனித்தனியாவும் கொடுத்துக்கலாம். இல்ல நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னா காமனா நீங்க டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். இல்ல எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் கொடுக்க போறேன், ஒய் ஆக்சிஸ் மட்டும் கொடுக்க போறேன்னா டிரான்ஸ்லேட் எக்ஸ் டிரான்ஸ்லேட் ஒய். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும் 100 பிக்சல் மூவ் ஆகிருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் ஆகல. சோ இது டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ரொட்டேட். சோ நான் இதுக்கு பதிலா இப்ப நான் இங்க என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன்னா ரொட்டேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? சோ ரொட்டேட் ப்ராப்பர்ட்டில நம்ம என்னன்னு சொன்னேன், நம்ம எல்லாமே டிகிரீஸ்ல மூவ் பண்ணுவோம். சோ அதுல நீங்க ரெண்டு டைப்ஸ்ல மூவ் பண்ணிக்கலாம். ஒன்னு கிளாக் வைஸ், இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு ரெண்டு டைப்ல மூவ் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ செகண்ட்ல இருக்கிறது தான் மூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இருக்க போறது அது அது இருக்கிற பொசிஷன்ல இருக்க போகுது. செகண்ட்ல உள்ளதை மட்டும் நான் எப்படி மூவ் பண்றேன் அப்படின்னா ரொட்டேட் 20 டிகிரிக்கு கிளாக் வைஸ்ல மூவ் பண்றேன். ஏன்னா நான் இங்க பிளஸ்ல தான் கொடுத்துருக்கேன். சோ அப்ப இது இருக்கிற பொசிஷன்ல இருந்து 20 டிகிரி மூவ் ஆகிருக்கு. ஓகே. இதே நான் வந்துட்டு ஒரு 90 டிகிரி மூவ் பண்றேன்னா இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு. ஓகே. சோ 90 டிகிரினா இப்படிதானே இருக்கும், ரைட் ஆங்கிள் அந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு. அதுல ஆன்டி கிளாக் வைஸ்ல நான் -20 டிகிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ +20 டிகிரி கொடுத்தப்ப எப்படி இருந்துச்சு, அது அப்படியே இந்த சைடு திரும்பி இருந்துச்சு. அத அப்படியே மாத்தி திருப்பணும் அப்படின்னா -20 டிகிரி. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிரும். இப்போ ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆயிடுச்சு. சோ இதுதான் வந்துட்டு ரொட்டேட். அண்ட் தென் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் பார்த்தோம். சோ ஸ்கேல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் எக்ஸ் அண்ட் ஸ்கேல் ஒய் அதை வச்சு மூவ் பண்ணலாம். ஸ்கேல் எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னு பார்த்தோம், சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டிக்ரீஸ் பண்றதுக்கு. சோ நான் இப்ப இங்க போயிட்டு என்ன பண்றேன்னா ஸ்கேல்ல காமனா ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்படின்னா நீங்க எக்ஸ் ஆக்சிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1,2 அப்படின்னா 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ குறிக்குது. சோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு 75 பிக்சல் இருக்கிறதுனால அந்த விட்த்ல எந்த சேஞ்சஸும் வராது. பட் ஹைட் ஆல்ரெடி 25 பிக்சல் இருக்கு. நான் இங்க வந்துட்டு 2 கொடுக்குறேன். அப்ப 25 பிக்சல் இன்டு 2 50 பிக்சல். அப்ப அது இருக்கிற ஹைட்டை விட டபுள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இங்க 2 கொடுத்து இங்க 1 கொடுத்து பார்க்கலாம்.
இப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இன்கிரீஸ் ஆகிருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல என்ன இன்கிரீஸ் ஆகுது? மீன் இந்த விட்த் மட்டும். விட்த் ஆல்ரெடி நம்ம 25 பிக்சல்ஸ் தானே குடுத்துருக்கோம். சாரி 75 பிக்சல்ஸ் குடுத்துருக்கோம். சோ அதுல இருந்து டபுள் டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகி விட்த் மட்டும் இன்கிரீஸ் ஆகிருக்கு. சோ நீங்க வந்து இங்க வந்து 1, 2 அந்த மாரி தான் குடுப்பீங்க. அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சைஸ விட 1 டைம் பெருசாகணுமா? 2 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகணுமா? இல்லன்னா டிக்ரீஸ் ஆகணுமா? அப்படிங்கிறத நம்ம அடுத்து குடுக்கலாம். இதே இதுல நான் இப்போ ஸ்கேல் எக்ஸ் 2 அப்படின்னு குடுக்கலாம். ஓகே. ஸ்கேல் எக்ஸ் 2ன்னு குடுத்தேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ரொட்டேட் ஆகும். ஐ மீன் இன்கிரீஸ் ஆகும் அதோட சைஸ். இதே இத ஸ்கேல் ஒய் அப்படின்னு குடுக்கலாம். ஸ்கேலு, டிரான்ஸ்லேட் அப்படின்னு நீங்க காமனா குடுக்குறீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 2த்தையுமே குடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 2வது இருக்கிறது ஒய் ஆக்சிஸோட வேல்யூ. இல்ல நீங்க ஸ்கேல் எக்ஸ், டிரான்ஸ்லேட் எக்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி குடுக்குறீங்கன்னா, அப்ப நீங்க எக்ஸ் ஆக்சிஸோட லென்த் அது எவ்வளவு இன்கிரீஸ் ஆகணும், அத மட்டும் தான் நீங்க குடுக்க முடியும். இப்ப இத நான் 2ன்னு இன்கிரீஸ் பண்ணேன்னா, எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் அது இருக்கிற சைஸ விட டபுள் மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்து என்னது அப்படின்னா, ஸ்க்யூ மெத்தட். சோ ஸ்க்யூ மெத்தட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்க்யூவும் ரொட்டேட்டும் ஒண்ணுதான். அது 2மே டிகிரி ஐ மீன் ரொட்டேட் ஒண்ணு இல்ல. அது 2மே வந்து ஆங்கிள பொறுத்து தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஆனா ஸ்க்யூ என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா மூவ் ஆகும். இந்த சம்டைம்ஸ் நீங்க இந்த எஃபெக்ட்ட பார்த்திருக்கலாம். ஒரு நீளமா சரி ஓகே அத விட்டுருங்க. இது எப்படின்னா, இந்த ஒரு போர்டு நீங்க நார்மலா ரொட்டேட்ல மூவ் பண்ணும்போது அது எப்படி மூவ் ஆகுச்சு? அது அந்த எலமெண்டோட ஷேப் எதுவுமே மாறல. அது அப்படியே தான் இருந்துச்சு. அந்த எலிமெண்ட் மட்டும் என்ன பண்ணுச்சு 20 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரொட்டேட் ஆன எஃபெக்ட் தான் இருக்கு. பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எலிமெண்டோட ஷேப்பே கொஞ்சம் ஸ்லைட் ஆன மாதிரி இருக்கா? சோ அதோட டெக்ஸ்ட்ல இருந்து, அந்த பாக்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லைட். சோ ஒரு ஸ்லைடிங் எஃபெக்ட்டோட உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்தோ, இல்ல ஒய் ஆக்சிஸ பொறுத்தோ ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்துட்டு ஸ்க்யூ குடுப்பீங்க. சோ இங்க நீங்க ஸ்க்யூ வந்து குடுக்கும்போது, அங்க வந்து நீங்க கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுவீங்க. இங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த எலமெண்ட்ட எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து, ஒய் ஆக்சிஸ பொறுத்து நீங்க ரொட்டேட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அங்க நீங்க ரொட்டேட் பண்றதுனால தான், அந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷன்ல இருந்து ரொட்டேட் ஆகுது. பட் நான் இங்க வந்துட்டு என்ன பண்றேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ பொறுத்து ஒரு ஆங்கிள வச்சு மூவ் பண்ணும்போது, அங்க எனக்கு ஒரு ஸ்லைடிங் எஃபெக்ட் மாதிரி கிடைக்குது. சோ நான் இங்க ஸ்க்யூ அப்படின்னு யூஸ் பண்ணேன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதுல எப்படி நீங்க ஃபர்தரா யூஸ் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். சோ ஸ்க்யூக்கு அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இதுல ஸ்கேலுக்கு பதிலா நான் இங்க என்ன பண்றேன்னா ஸ்க்யூ. ஸ்க்யூ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லைடிங் எஃபெக்ட் காண்டிதான். இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 20 பிக்சல், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து 40 பிக்சல் அப்படின்னு மூவ் பண்ணிக்கிறேன். இப்ப எப்படி மூவ் ஆயிருக்கும்? கம்மா போடக்கூடாது. சரி டிகிரி மறந்துட்டேன். சரி. டிகிரி, கம்மா இதுல இருந்து ஒரு 40 டிகிரி. ஸ்க்யூல கண்டிப்பா டிகிரி. சோ அது உங்களுக்கு தெரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 20 டிகிரி, இதுல இருந்து ஒரு 40 டிகிரி.
இது எப்படி ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு. சோ இதுதான் ஸ்கியூ எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இது நீங்க அனிமேஷன்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்ல இந்த பாக்ஸே இப்படி இந்த மாதிரி ரோலிங் எஃபெக்ட் வந்து வர்ற மாதிரி இருக்கும்போது இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, டாப் டு பாட்டமோ ரைட் டு லெஃப்டோ அந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்கியூ எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் நீங்க இப்ப இது எல்லாத்தையும் தனித்தனியா கொடுத்தீங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா நீங்க மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. லைக் இப்போ நான் எப்படி சொன்னேன்னா ஸ்கேல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கேல்ல வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து மட்டும்தான் அதோட சைஸை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்லேட் எக்ஸ் டிரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ பொறுத்து மட்டும் அதை மூவ் பண்ணலாம், இல்ல எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து மட்டும் மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். அதே நீங்க காமனா டிரான்ஸ்லேட் காமனா ஸ்கேல்னு கொடுத்தீங்கன்னா போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்க மொத்தமா கொடுத்துட்டீங்கன்னா அதுல நீங்க ஸ்கேல் எக்ஸ் ஸ்கேல் ஒய் ஸ்கியூ எக்ஸ் ஸ்கியூ ஒய் டிரான்ஸ்லேட் ஒய்னு எல்லாத்தையுமே ஒரே இதுல கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்கேல்ல 2 இருக்கா, எக்ஸ் ஒய், அப்புறம் ஸ்கியூல எக்ஸ் ஒய், அதே மாதிரி டிரான்ஸ்லேட்ல எக்ஸ் ஒய்ன்னு இருக்குமா. ஸோ 6 ப்ராப்பர்ட்டிஸையுமே நீங்க வந்துட்டு ஒரே மேட்ரிக்ஸ் குள்ள நெக்ஸ்ட் நீங்க எனக்கு கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் நம்மளோட இமேஜ் நம்மளோட பாக்ஸ் எப்படி மூவ் ஆகிருக்கு. இங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எலமெண்ட்டை அது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்கேல் எக்ஸா, சோ அது இருக்கிற சைஸ்ல அப்படியே வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்கியூ ஒய்யை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி தான் மூவ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்கியூ எக்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.5 டிகிரி. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 0.5 டிகிரி மூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கேல் ஒய். ஸோ ஒய் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து அதை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட சைஸை வந்துட்டு 1%. ஸோ அதனால நான் 2மே 1 1ன்னு குடுத்துருக்கனால வித்தும் ஹைட்டும் அப்படியே இருக்கு. எந்த சேஞ்சஸுமே இல்ல. பட் நான் இங்க வந்து ஸ்கியூ எக்ஸ்க்கு மட்டும் 0.5ன்னு குடுத்ததுனால எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ஒரு 0.5 டிகிரி லைட்டா ஸ்லைட் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 150 டிரான்ஸ்லேட் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 150 பிக்சல் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நான் தள்ளி மூவ் பண்ணல, அதனால ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எந்த கேப்பும் இல்ல. அந்த எலமெண்ட் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும் 150 பிக்சல் தள்ளி இருக்கு. நான் இங்க வந்துட்டு இந்த எலமெண்ட்டை வச்சுக்கிறேன். நான் இங்க வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னது ஸ்கேல், ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்கேல் எக்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்கேல் எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஸ்கியூ ஒய். சோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எக்ஸ்ல அதோட ஹைட்லயும் வித்லயும் எனக்கு எந்த சேஞ்ச் வேண்டாம், அதனால 1 கொடுத்துடு. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்கியூ ஒய்ன்னு கொடுத்திருந்தாங்களா. ஸ்கியூ ஒய் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எதுவும் மூவ் பண்ணணுமா, டிகிரிஸ் எதுவுமே மூவ் பண்ண வேண்டாம். நான் அதை அப்படியே கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்கிள் மட்டும் 0.5ல இருந்து மூவ் பண்றோம். அடுத்து ஸ்கேல் ஒய், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா அதோட சைஸ வந்து நான் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ண போறது இல்ல, அதனால அதை அப்படியே வச்சுட்டேன். டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு அடுத்து வரும். டிரான்ஸ்லேட் எக்ஸ், அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மட்டும் நான் ஒரு 150 பிக்சல்ஸ் வந்து நீங்க வந்து இதுல யூனிட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், சும்மா இந்த நம்பரை மட்டும் நீங்க போட்டா கூட போதும். இதுல இருந்து என்னன்னா 150 பிக்சல், இதான் டிரான்ஸ்லேட் எக்ஸ். 150 பிக்சல் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மூவ் ஆகிருக்கணும். அதோட ஆங்கிள் ஒரு 0.5 டிகிரி அளவுக்கு ஸ்லைட் ஆகிருக்கணும். மத்தபடி ஹைட்டு வித்து மத்த எல்லாமே அப்படியே இருந்தா போதும். சோ அந்த மாதிரி தான் இங்க மூவ் ஆகிருக்கு. ஓகே, மூவ் ஆகி கொஞ்சம் ஸ்லைடிங் எஃபெக்ட் மட்டும் இருக்கு. சோ இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ மேட்ரிக்ஸ்ல நீங்க டிரான்ஸ்லேட் ஸ்கேலு ஸ்கியூ இதெல்லாம் தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலா ஒரே எலமெண்ட்டுக்குள்ள கொடுத்துடலாம். ஒரே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இத்தனை எலிமெண்ட்ஸ்க்கு வேல்யூவை கொடுத்துடலாம். இதுதான் வந்துட்டு மேட்ரிக்ஸோட யூஸ். தென் வி கம் டு 3D டிரான்ஸ்ஃபார்ம். 3D டிரான்ஸ்ஃபார்ம்னா நான் என்னன்னு சொன்னேன், எக்ஸ்ட்ராவா ஒரு Z ஆக்சிஸ் ஆட் ஆகும். சோ இந்த 3D டிரான்ஸ்ஃபார்மோட மெயின் டைப்ஸ்லாம் என்னன்னா ரொட்டேட் தான். ரொட்டேட் எக்ஸ், ரொட்டேட் ஒய், ரொட்டேட் Z, இதுதான் மெயின்.
3D டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு எலமெண்ட்ட எக்ஸ், ஒய்ய வச்சு மட்டும் ரொட்டேட் பண்ணாம, அதோட Z ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் அதோட Z ஆக்சிஸ வச்சு ரொட்டேட் பண்றதுக்கு தான் நம்ம 3D டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகும்போது, நீங்க உங்களுக்கு வந்து உங்களால கெஸ் பண்ண முடியாது. ஓகேவா? டிகிரி நம்ம இங்க குடுத்துருப்போம். இது கரெக்ட்டா தான் ரொட்டேட் ஆகியிருக்கா? நீங்க தான் டிகிரிஸ் குடுத்து பார்க்கணும். உங்களுக்கு எப்படி ரொட்டேட் ஆனா கரெக்ட்டா இருக்கோ, அந்த மாரி நீங்க டிகிரிஸ ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்க வந்து 150 டிகிரி ரொட்டேட் பண்ண உடனே, அந்த எலமெண்ட் வந்துட்டு செகண்ட்ல இருக்கிற எலமெண்ட் 150 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஒய் ஆக்சிஸ்ல எப்படி ரொட்டேட் ஆயிருக்கு? Z ஆக்சிஸ் அப்படிங்கும்போது அது எப்படி ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. 3 இதுலயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? Z, X, Y, Z. ரொட்டேட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் தான் இதுவரைக்கும் பார்த்தோம். பட் 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொட்டேட் X, Y, Z கூட நம்ம பார்த்துக்கலாம். So நான் இங்க வந்து ரொட்டேட் X பொறுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 150 டிகிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல எலமெண்ட் இருக்க பொசிஷன்ல இருந்து 150 டிகிரி மூவ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் தென் நம்ம டிரான்ஸ்லேட் y ஆக்சிஸ்ல இருந்து 150 டிகிரி மூவ் பண்ணா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. அண்ட் தென் z ஆக்சிஸ்ல இருந்து ஒரு 90 டிகிரி. ஸோ z ஆக்சிஸ்ல இருந்து 90 டிகிரி கொடுத்தா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொட்டேட். ரொட்டேட் ப்ராப்பர்ட்டிஸ்னா இதுதான். So உங்களுக்கு இப்போ ஓவராலா ஒரு வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல 2 விதமான டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் வரும். ஒண்ணு 2D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இன்னொன்னு 3D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஸோ 2D டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல என்னலாம் வரும் அப்படின்னா, அதுல ஒரு 6 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு டிரான்ஸ்லேட், இன்னொன்னு ரொட்டேட், ஸ்கேல், ஸ்கியூ ஸ்கியூ, மேட்ரிக்ஸ் அவ்வளவுதான். அதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ஸ்கேல்னா என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து நம்ம இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணுவோம். அதான் ஸ்கேல். அத நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு மூவ் பண்ணா டிரான்ஸ்லேட் எக்ஸ், ஒய் ஆக்சிஸ் வச்சு மூவ் பண்ணா டிரான்ஸ்லேட் ஒய். இது 2மே வேண்டாம். நான் காமனா டிரான்ஸ்லேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, டிரான்ஸ்லேட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்க வேல்யூ குடுத்து அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணிக்கலாம் அங்க இருந்து. அடுத்து ரொட்டேட் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்ட ரொட்டேட் பண்றதுக்கு டிகிரிய வச்சு கிளாக் வைஸோ, ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேட் பண்றதுக்கு ரொட்டேட் ஆப்ஷன். ஸ்கேல் எதுக்கு அப்படின்னா, சைஸஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு ஸ்கேல். ஒரு எலமெண்ட் ஆல்ரெடி ஒரு சைஸ்ல இருக்கு. அதுலயும் நான் அதை இன்கிரீஸ் பண்ணணும்னா ஸ்கேல்ல குடுப்பேன். ஸ்கியூ எதுக்கு அப்படின்னா, ரொட்டேட் மாதிரி ரொட்டேட் என்ன பண்ணும்? அது இருக்கிற பொசிஷன்ல ஜஸ்ட் ரொட்டேட் ஆகும். பட் ஸ்கியூ என்ன பண்ணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ பொறுத்து ஒரு எலமெண்ட்ட டிகிரிய சேஞ்ச் பண்றது மூலியமா அங்க ஒரு ஸ்லைடிங் எஃபெக்ட்டே குடுக்கும். அதான் ஸ்கியூ ஒய். அண்ட் தென் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம ஸ்கேலு, டிரான்ஸ்லேட், ஸ்கியூவ தனித்தனியா எழுதுறதுக்கு பதிலா மேட்ரிக்ஸ்குள்ள மொத்தமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? குடுத்துக்கலாம். அதுல ஒரு ஆர்டர் இருக்குல்ல, இந்த ஆர்டர வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எக்ஸ் குடுக்கணும், அடுத்து ஸ்கியூ ஒய் குடுக்கணும், அடுத்து ஸ்கியூ எக்ஸ் குடுக்கணும், ஸ்கேல் ஒய் குடுக்கணும், டிரான்ஸ்லேட் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய். இந்த ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வேல்யூஸ குடுத்து அது கரெக்ட்டா பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சோ இதே நம்ம வந்து 2D டிரான்ஸ்ஃபார்ம்ல எக்ஸும் ஒய்யையும் மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் மூவ் பண்றதோ, ரொட்டேட் பண்றதோ இருந்துச்சு. பட் 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல மெயினா ரொட்டேட்டிங் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிள். சோ அதை எக்ஸ், ஒய், இசட்ட பொறுத்து ரொட்டேட் பண்ணும். சோ இந்த மாதிரி. இதான் 3D டிரான்ஸ்ஃபார்ம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான்
சாரி. நம்ம இவ்வளவு நேரம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம்ல. இப்ப நீங்க வந்துட்டு ரொம்ப டீப்பா போகண்டா அனிமேஷன்ஸ்ல. அனிமேஷன்ஸ்னா என்ன? அதுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிளா என்னென்ன அனிமேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு? அத மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். ஓகேவா? அத பார்த்துட்டு நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். டுமாரோ கொஞ்சம் எல்லாரையும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அனிமேஷன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அனிமேஷன்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிளா நம்ம இப்போ ஒரு எலமெண்ட் ஒரு ஸ்பேரை கிரியேட் பண்றோம். இங்க நான் கிரியேட் பண்ணல. இங்க நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளா ஒரு ஸ்பேரை கிரியேட் பண்ணி அதை நான் ரொட்டேட் பண்ணேன். அவ்வளவுதான். பட் அது மூவ்மெண்ட் ஆகுதா? இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தேன். நான் வந்து பிக்சல்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு இங்க நான் வந்து பார்க்கும்போது ரொட்டேட் ஆகி இருக்கு. பட் என்னோட கண்ணு முன்னாடியே ஒரு டைமிங் குடுத்து, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. ஒரு செட் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்டின்னா, அதுதான் நம்ம அனிமேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த அனிமேஷன் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்கு பேசிக்கா ஒரு ப்ராப்பர்ட்டினா அது அனிமேஷன் அப்படின்னு. நம்ம இங்க டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி அனிமேஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட வெப் டிசைன் இன்னும் பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இன்டராக்டிவிட்டி அதிகமாகும். அதே மாதிரி ஒரு என்தூசியாசம், ஒரு கிரியேட்டிவிட்டி நம்மளுக்கே ஒரு ஒரு நல்ல ஒரு வெப்சைட்ல நெறைய அனிமேஷன்ஸ் குடுத்து வச்சிருக்காங்கன்னா, அந்த வெப்சைட்குள்ள வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு நமக்கே ரொம்ப பிடிக்கும். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ம். ஸோ அதுக்காண்டி தான் அனிமேஷன் எஃபெக்ட்ட குடுக்குறாங்க. ஸோ இந்த அனிமேஷன்ல மெயினா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீன்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம்ல. ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்றதுக்கோ, அதோட எலமெண்டோட தட் மீன்ஸ் நம்ம பொசிஷன சேஞ்ச் பண்றதுக்கோ, இல்ல ஷேப்பையோ, சைஸையோ சேஞ்ச் பண்றது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டி தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன சேஞ்ச் பண்ணி ஒரு அனிமேஷன கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. ஓகேவா? சோ பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகுது. சோ அந்த போகும்போது அந்த பஸ் கொஞ்சம் கரடு முரடா போனா நல்லா இருக்குமா? இல்ல ஸ்மூத்தா போனா நல்லா இருக்குமா? ஸ்மூத்தா போனா தானே நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் நம்மளோட அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு நமக்கு டிரான்சிஷன் ஹெல்ப் பண்றது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சேஞ்ச் நடக்க போகுது? இப்போ இந்த டெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் குடுத்தேன் அப்படின்னா, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த எலமெண்ட் அந்த எஃபெக்ட்ட ஸ்மூத்தா இங்கேருந்து அங்க மூவ் ஆகுற மாதிரி நான் செட் பண்ணேன்னா, அதுக்கு நான் யூஸ் பண்றது தான் டிரான்சிஷன். ஸ்மூத்னஸ் நமக்கு அனிமேஷன்ல இருந்தா தான் பார்க்க அழகா இருக்கும். சட்டுன்னு இப்படி மூவ் ஆச்சுன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. ஸ்மூத்தா மூவ் ஆனா தான் நல்லா இருக்கும். அதுக்கு தான் டிரான்சிஷன். கீ ஃப்ரேம்ஸ் என்னது அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் டைம் செட் பண்றது. லைக் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு நான் ஒரு டைமிங் செட் பண்றேன்னா, அதுதான் கீ ஃப்ரேம்ஸ். ஓகே. ஒரு அனிமேஷன் நீங்க கிரியேட் பண்ணா உங்களுக்கு 3 விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்லேட்டிங். ஸோ ஒரு எலிமெண்டோட சைஸ இன்கிரீஸ் பண்றது. அதான் நம்ம என்ன அனிமேஷன் பண்ண போறோங்கிறது. அந்த அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு நமக்கு டிரான்சிஷன் வேணும். கீ ஃப்ரேம்ஸ் என்னன்னா, எந்த டைமிங்குள்ள அது நடக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ்ல இந்த டெக்ஸ்ட் வந்து இங்க டாப்ல இருந்து இப்படி பாட்டமா எனக்கு மூவ் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் நடக்க போகுது அப்படின்னா, அந்த டைம் சொல்றேன்ல, ஒரு டைமோ, ஒரு ஸ்டேட்டோ சொல்றேன்ல, அதுதான் நம்ம கீ ஃப்ரேம்ஸ்ல மென்ஷன் பண்றோம். ஓகேவா? அதுக்கு தான் கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் ஆகும். சோ கீ ஃப்ரேம்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, கீ ஃப்ரேம்ஸ் அதான் அதோட கீவேர்ட். நம்ம கீ ஃப்ரேம்ஸ்னா கீ ஃப்ரேம்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். கீ ஃப்ரேம்ஸ நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு அனிமேஷனோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அனிமேஷனுக்கு ஒரு நேம் குடுக்கணும். ஸோ அந்த அனிமேஷனோட நேமு அண்ட் தென் அந்த அனிமேஷன் எந்த டைமிங்ல நடக்கணும்? எவ்வளோ டியூரேஷன்ல நடக்கணும்? அதுதான் அந்த அனிமேஷன் டியூரேஷன்ல குடுப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஈஸு, ஈஸ் அவுட்டு அந்த மாதிரி நெறைய இருக்கும். அது நம்ம பார்க்கலாம்.
அண்ட் தென் அனிமேஷன் டிலே அப்படின்னா என்ன, அனிமேஷன் ஹைட்ரேஷன் கவுண்ட்னா என்ன, டைரக்ஷன்னா என்ன, ஃபில்ம் மோட்னா என்ன அப்படின்னு லைனா நம்ம பாத்துடலாம். இங்க வந்து எதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்காது. ஓகேவா? எல்லா எக்ஸாம்பிளையும் நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு தியரிட்டிக்கலா லைட்டா பார்த்துட்டு நாளைக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ அனிமேஷனா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லாதான் புரியும். ஓகே, பேசிக்கா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனிமேஷனோட நேம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா அனிமேஷனோட நேம் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே. நான் இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல தான் என்ன அனிமேஷன் நடக்க போகுது அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். சோ ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலரா சேஞ்ச் ஆகணும். இதுதான் என்னோட அனிமேஷன். கீ ஃப்ரேம்ஸ்குள்ள தான் எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகணும், எந்த இன்டர்வல் ஆஃப் பீரியட்ல சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கறத நான் கீ ஃப்ரேம்ஸ்குள்ள தான் கொடுப்பேன். சோ இப்ப என்னோட அனிமேஷன் எஃபெக்ட் என்னது, ரெட்ல இருந்து எல்லோவா சேஞ்ச் ஆகணும். அப்ப நான் இங்க என்ன கொடுத்துக்கிறேன்னா ஃப்ரம் ரெட்ல இருந்து எல்லோ அப்படிங்கறத இங்க கொடுத்துக்கிறேன். சோ குடுத்துட்டு நான் அத எதுக்குள்ள மென்ஷன் பண்றேன், அத நீங்க எப்படி மென்ஷன் பண்ணா அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ அது ஸ்டைல்குள்ள தான் கொடுப்போம். சோ அட் கீ ஃப்ரேம்ஸ்ல நீங்க அந்த அனிமேஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். சோ எக்ஸாம்பிள் அந்த நேம் மட்டும் வச்சு நான் இப்போ முடிச்சிட்டேன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருமா? கிடையாது. நீங்க அந்த அனிமேஷனை எடுத்துட்டு போய் இந்த டிவ்ல போயிட்டு கால் பண்ணணும். சோ நான் அனிமேஷன் நேம் இங்க என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த அட் கீ ஃப்ரேம்ஸ் எக்ஸாம்பிள் அனிமேஷன்ல என்ன நடக்குதோ அது இந்த டிவ்ல நடக்கும். அண்ட் தென் அனிமேஷனோட டியூரேஷன். அனிமேஷன் டியூரேஷன்னா எவ்வளவு டைமிங்ல நடக்கணும். இப்ப ரெட்ல இருந்து எல்லோ கலரா சேஞ்ச் ஆகுதா, அது வித்தின் 4 செகண்ட்ஸ்ல நமக்கு நடக்கும். சோ அதுதான் அனிமேஷன் டியூரேஷன். இதே மாதிரி அனிமேஷன் டிலேன்னு ஒண்ணு இருக்கு. சோ அனிமேஷன் டிலே அப்படின்னா எவ்வளோ டைம் தள்ளி, சோ இப்ப நார்மலா 4 செகண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த 4 செகண்ட்ஸ்ல நடக்கும். இப்போ ஒரு அனிமேஷனுக்கும் இன்னொரு அனிமேஷன்ஸ்க்கும் நடுவுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் செகண்ட் ஸ்டேட்டுக்கும் நடுவுல எவ்வளவு டிலே இருக்கணும். அப்படின்னா டிலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அனிமேஷன் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஸோ பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த டிலே அழகா இருக்கும், சில இதுக்கு அந்த டிலே நல்லா இருக்காது. ஓகேவா? உங்களோட அனிமேஷன் இப்ப ஒரு மாதிரி ஸ்லோவா உங்க கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து அனிமேஷன் டிலே கொடுத்தீங்கன்னா ஸ்லோவா சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஐட்ரேஷன் கவுண்ட். டைமிங் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படின்னா என்னன்னா எத்தனை டைம் உங்களுக்கு அந்த அனிமேஷன் நடக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலரா சேஞ்ச் ஆகுறது ஒரு ஐட்ரேஷன் நம்ம வச்சுக்கலாம். அது ரிப்பீட்டிவா எனக்கு திருப்பி திருப்பி அந்த வெப்சைட்ல நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு திருப்பி திருப்பி அது வந்து நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னா ஐட்ரேஷன் கோட் நான் ஒரு 10, 20 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த திருப்பி திருப்பி அதோட ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலர், ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 4 செகண்ட்ஸ்ல சேஞ்ச். ஒவ்வொரு 4 செகண்ட்ஸ்க்கும் ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலர், ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்ப நான் அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் 10ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சோ 10 டைம்ஸ் எனக்கு அந்த அனிமேஷன் நடந்துட்டே இருக்கும். சோ அதுக்கு தான் ஐட்ரேஷன் கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில் மோடு, பிளே ஸ்டேட். சொன்னல டைமிங் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு லீனியர், ஈஸ், ஈஸ் இன், ஈஸ் அவுட் இது எல்லாமே இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். ஈஸ்னா என்ன, லீனியர்னா என்ன. இப்போ ஒரு பாக்ஸ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எண்டிங்க்கு மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கலர் சேஞ்சே விட்டுருங்க. ஸ்டார்டிங் ஒரு ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு ஒரு ஸ்கொயர வந்து நீங்க மூவ் பண்றதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டார்டிங்ல ஸ்லோவா மூவ் ஆகி அதுக்கப்புறம் ஃபாஸ்டா மூவ் ஆகி தென் ஃபைனலா ஸ்லோவா முடிக்கணும். ஸ்டார்டிங்லயும் ஃபைனல்லயும் ஸ்லோவா இருக்கணும். நடுவுல மட்டும் ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்படின்னா ஈஸ் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் அந்த ஸ்கொயர் என்ன பண்ணும், ஸ்டார்டிங்ல ஸ்லோவா மூவ் ஆகும், அப்புறம் ஃபாஸ்டா மூவ் ஆகி ஸ்லோவா முடிக்கும். சோ அதுக்கு ஈஸ் எஃபெக்ட். லீனியர் அப்படின்னா என்னதுன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஸ்பீட்ல போகும். இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம அனிமேஷனை கொடுக்கலாம் தானே. ஸ்லோவா போற மாதிரி கொடுக்கலாம், ஃபாஸ்டா போற மாதிரி கொடுக்கலாம். இல்ல இந்த ஈஸ் மாதிரி ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஸ்லோவா இருக்கும், நடுவுல மட்டும் ஃபாஸ்டா போற மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ லீனியர்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஃபேஸ் ஒரே ஸ்பீட வந்து ஃபாலோ பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஈஸ் இன், ஈஸ் அவுட். ஈஸ் இன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணும்.
அடுத்து ஃபாஸ்ட் ஆயிடும். ஈஸ் அவுட்னா எண்ட் பண்ணும்போது ஸ்லோவா எண்ட் பண்ணும். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதான் ஈஸ் இன், ஈஸ் அவுட். ஈஸ் இன் அவுட் அப்படின்னா போத் ஸ்டார்ட், எண்டு, ஓவரால் எல்லாமே ஸ்லோவா இருக்கு. அதுதான் ஈஸ் இன் அவுட். அடுத்து அனிமேஷன் டிலே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டைமிங் நம்ம வந்து அதுல ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ 5 மில்லி செகண்ட் டிலே ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் 5 செகண்ட் 5 மில்லி செகண்ட் கொஞ்சம் ஸ்லோவா அந்த எலமெண்ட் வந்து மூவ் ஆகுறதோ இல்ல கலர் சேஞ்ச் ஆகுற அந்த அனிமேஷன் நடக்கும். ஸோ ஐட்ரேஷன் கவுண்ட்ல நீங்க வந்து நம்பரை வந்து கொடுத்துக்கலாம். 10 20 கொடுத்துக்கலாம். இன்ஃபைனைட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த ஐட்ரேஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். ம். நம்ம வெப்சைட்லலாம் இன்ஃபைனைட் தான் குடுக்க முடியும். அதானே. ஏன்னா எவ்வளோ நேரம் நம்ம யூசர் நம்மளோட வெப்சைட்ட ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் போதெல்லாம் அந்த அனிமேஷன் வந்து நடந்துட்டே இருக்கணும் ரிப்பீட்டிவா அப்படின்னா, இன்ஃபைனைட்ன்னு நம்ம குடுத்துக்கலாம். அப்புறம் டைரக்ஷன். ஸோ எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும்? ஃபார்வர்டா மூவ் ஆகணுமா? ரிவர்ஸ்ல மூவ் ஆகணுமா? இல்ல நார்மல் டைரக்ஷனா? இல்ல ஆல்டர்னேட்டா? அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்டின்னா, நார்மல். ஸோ இது வந்து நார்மலா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணும். ரிவர்ஸ்னா என்ன பண்ணும்? இப்ப நான் அந்த பாயிண்ட் A லேருந்து பாயிண்ட் B டைரக்ஷன்ல மூவ் பண்றது சொன்னேன்ல, அதுல இப்ப ரிவர்ஸ்ல மூவ் ஆகுதுன்னா, பேக்லேருந்து ஃப்ரண்ட் சைடா மூவ் ஆகும். ஆல்டர்னேட் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டா மூவ் ஆகிட்டு அண்ட் தென் பேக்வர்டா மூவ் ஆகும். ஆல்டர்னேட் ரிவர்ஸ் அப்டின்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் தென் ஃபார்வர்ட் அந்த மாரி மூவ் ஆகும். இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபில் மூட் ப்ராப்பர்ட்டி அப்டின்னா என்னதுன்னா, ஸோ ஃபில் மூட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு அனிமேஷன் நீங்க அப்ளை பண்றீங்க. ஸோ ஃபில் மூட்னா என்னன்னா, ஆ இப்ப நான் வந்து ஒரு ஸ்க்வேர வந்துட்டு கிரீன் கலர்ல இருந்து ரெட் கலரா சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஃபார்வர்ட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, கிரீன் கலர்ல இருந்து ரெட் கலரா சேஞ்ச் பண்ணிட்டு, திருப்பியும் பேக் அதோட ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரீன் கலருக்கே சேஞ்ச் ஆகிடும். சோ அந்த அனிமேஷன் நடந்து முடிஞ்சுட்டு, அது இனிஷியலா என்ன பொசிஷன்ல இருந்துச்சு, என்ன கலர்ல இருந்துச்சோ அதுக்கே வந்துரும். இப்ப நான் கிரீன்ல இருந்து ரெட் கலரா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதான் என்னோட அனிமேஷனா. கிரீன்ல இருந்து ரெட்டா சேஞ்ச் ஆயிட்டு, திருப்பி அதோட இனிஷியல் என்னது கிரீன் கலர் தானே, அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே, அந்த ஃபர்ஸ்ட் கலருக்கே வந்துரும். அது ஃபார்வர்ட்ஸ். பேக்வர்ட்ஸ் அப்டின்னா, சாரி பேக்வர்ட்ஸ்னா தான் அப்டி. ஸ்டார்ட்டிங் அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி இருக்கும். பட் ஃபார்வர்ட்ஸ்னா என்னன்னா லாஸ்ட்டா அது முடியும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். அதான் ஃபார்வர்ட்ஸ். நான் மாத்தி சொல்லிட்டேன். ஓகே. ஃபார்வர்ட்ஸ்னா அது அந்த அனிமேஷன் முடியும். இப்ப கிரீன்ல இருந்து ரெட் கலரா சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்ப ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, அந்த அனிமேஷன் முடியும்போது அது ரெட் கலராவே தான் இருக்கும். பேக்வர்ட்ஸ் அப்படின்னா, கிரீன்ல இருந்து ரெட் கலரா சேஞ்ச் ஆகிட்டு, திருப்பி அதோட பழைய பொசிஷன் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷனுக்கே அது வந்துரும். கிரீன் கலருக்கே வந்துரும். அதுதான் நம்ம பேக்வர்ட்ஸ் சொல்லுவோம். இதான் அனிமேஷன் ஃபில்ம் மோட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கலர் சேஞ்ச் ஆகுற இந்த அனிமேஷன் எஃபெக்ட் மட்டும் நான் பண்றேன். அடுத்து நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு div வச்சுக்கிறேன். ஒரு divல இந்த மாதிரி ஒரு எம்டி டிவ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டிவ்க்கு நம்ம ஸ்கொயர் எப்படி வழக்கமா கிரியேட் பண்ணுவோம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. பேக்ரவுண்ட் கலர் வித் ஹைட் அந்த மாதிரி கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவ்க்கு நான் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு என்னன்னு வச்சுக்கிறேன்னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த ஸ்கொயர் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து வித் ஹைட் கொடுத்துக்கிறேன். ஸோ வித் என்னது கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 100 பிக்சல் அண்ட் தென் ஹைட் 100 பிக்சல்.
பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கொடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்க கீழே வந்து நான் இப்பதான் என்ன அனிமேஷன் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்ல போறேன். அதை நான் எதுக்குள்ள மென்ஷன் பண்ணும்? கீ ஃப்ரேம்ஸ்குள்ள. ஸோ நான் அது சின்டாக்ஸ் என்னதுன்னா அட் கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டா அட் கீ ஃப்ரேம்ஸ். அது பக்கத்துல எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு அனிமேஷனோட நேம், ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கணும். ஸோ அந்த ஐடென்டிஃபையர் நான் எதுனாலும் வச்சுக்கலாம். நான் இங்க சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷனோட நேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இங்க ஓபன் பண்றேன். இதை ஓபன் பண்ணி இதுல நான் என்ன பண்றேன்னா ஃப்ரம் டு. ஸோ ஃப்ரம் எந்த பொசிஷன்ல இருந்து டு எந்த பொசிஷனுக்கு வரணும். இப்ப நீங்க இதுல நோட் பண்ணீங்கன்னா ஃப்ரம் பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஸோ இங்க நான் என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்கோ அதே பேக்ரவுண்ட் கலர் தான் இங்க கொடுப்பேன். ஸோ ரெட் கலர்ல இருந்தா எனக்கு வந்து எல்லோ கலரா சேஞ்ச் ஆக போகுது. அதனால இனிஷியலா நீங்க என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர்ல அப்படியே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் ரெட்ல இருந்து, சரி ரெட் இல்ல, நான் இங்க அக்வான்னு கொடுத்துருக்கேன்ல. ஸோ அக்வால இருந்து 2. பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அனிமேஷனை நான் கால் பண்ணணும். அப்பதான் எனக்கு இந்த அனிமேஷன் நடக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த அனிமேஷனோட நேம், இந்த டிப்க்கு தானே நடக்க போகுது. எந்த அனிமேஷன் நடக்க போகுது? இந்த சாம்பிள் அனிமேஷன் எனக்கு நடக்குது. ஸோ அந்த அனிமேஷனோட நேம் சாம்பிள். அடுத்து அந்த அனிமேஷனுக்கு ஒரு டியூரேஷனை நான் கொடுத்துக்கிறேன். அனிமேஷனோட டியூரேஷன் எவ்வளவு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். Let me see. 4 செகண்ட்ஸ்னா கொஞ்சம் நமக்கு ஸ்பீடாவே போகுது. நான் இப்போ ஒரு 8 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப ஸ்லோவா போகும். ஓகே, நான் அகைன் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இனிஷியலா அது இருக்கிற கலர்ல இருந்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது தானே? ஸோ ஃபர்ஸ்ட் அக்வால இருந்து அப்படியே 8 செகண்ட்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோவா சேஞ்ச் ஆகுது. இதை விட ஸ்லோவா பார்க்கணும்னாலும் நமக்கு பார்க்கலாம். வேணா அந்த கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அக்வால இருந்து சேஞ்ச் ஆனா தெரிய மாட்டேங்குது. ஸோ ரெட், இங்கேயே ரெட். அப்போ அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க. இந்த மாதிரி ஒரு அனிமேஷன். இது சிம்பிளான ஒரு அனிமேஷன். இந்த அனிமேஷனை வச்சுதான் நம்ம நாளைக்கு நிறைய அனிமேஷன் பார்க்க போறோம். இப்ப எனக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகிட்டு எல்லாம் நீ அப்படி இருந்துட்டு நான் இங்க வந்துட்டு என்னதுன்னா ஐட்ரேஷன் கவுண்ட மென்ஷன் பண்ணனா திருப்பி திருப்பி அங்க வந்துட்டு நடந்துட்டே இருக்கும். நான் இந்த அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது எத்தனை டைம் நடக்கணும். இப்ப நான் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வெயிட் a minute, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டைம் கலர் சேஞ்ச் ஆகுது 1. அடுத்து திருப்பி அதே மாதிரி திருப்பி இன்னொரு டைம் கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகுதா? அண்ட் தென் நெக்ஸ்ட் திருப்பி சேஞ்ச் ஆகல. அது அப்படியே தான் இருக்கு. அப்படிதானே? பேக் டு அந்த ரெட் கலர் பொசிஷன் வந்துட்டு அது அப்படியே தான் இருக்கு. திருப்பி நான் ரெஃப்ரெஷ் பண்ணா திருப்பி 2 தடவை. ஸோ இந்த மாதிரி உங்களோட அனிமேஷன் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட்ல கொடுப்பீங்க. ஓகேவா? ஏதாவது சிம்பிள் ப்ராப்பர்ட்டி இருக்குதா? ஸோ இன்னைக்கு இது போதும். ஸோ பேசிக்கா வாட் இஸ் அனிமேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு மெயினா 3 ப்ராப்பர்ட்டி 3 கேட்டகரியில நம்ம யூஸ் பண்ணணும். ஒண்ணு, நான் என்ன அனிமேஷன் கொடுக்க போறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன்னா டிரான்சிஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன கொடுக்க போறேங்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்து அதை ஸ்மூத் ஆகுறதுக்கு டிரான்சிஷன். அதுக்கப்புறம் அது எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு வரணும், எந்த டைம் பீரியடுக்குள்ள வரணும் அப்படிங்கறத கீ ஃப்ரேம்ஸ்ல நான் வந்து கொடுப்பேன். அதுல நம்ம இப்ப பேசிக்கா என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
ஒரு அனிமேஷனுக்கு நேம் எப்படி குடுக்குறது, அனிமேஷன் டியூரேஷன்னா என்னது, அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன்னா ஸ்டார்ட்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகணும், எப்படி எண்ட் ஆகணும், அந்த மாதிரி டைமிங் ஃபங்ஷன்ல குடுப்போம். ஸோ ஒரு அனிமேஷன் கொஞ்சம் டிலேவாக்கி ஸ்லோவா வந்து நமக்கு நடக்க வைக்கணும்னா அனிமேஷன் டிலே குடுப்போம். ஐட்ரேஷன் கவுண்ட் திருப்பி திருப்பி ஒரு அனிமேஷன் நடக்கணும் அப்படின்னா, ஐட்ரேஷன் கவுண்ட்க்கு நம்ம எவ்வளவு குடுக்குறோமோ அத்தன டைம்ஸ் நம்மளுக்கு அனிமேஷன் நடந்துட்டு இருக்கும். அனிமேஷன் டைரக்ஷன் அப்படின்னா, எந்த டைரக்ஷன்ல உங்களோட அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி மூவ் ஆகணும். இப்போ மூவிங் எஃபெக்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, அப்ப கண்டிப்பா டைரக்ஷன் குடுத்தாகணும். ஃபார்வர்டா மூவ் ஆகணுமா, பேக்வர்டா மூவ் ஆகணுமா, அல்டர்னேட் வேல மூவ் ஆகணுமா, அந்த மாதிரி நம்ம குடுக்கணும். ஃபில் மோட் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் போகுது. திருப்பி ஸ்டார்ட்டிங் பொசிஷனுக்கே வந்துரும் அப்படின்னா, ஃபார்வர்ட்ஸ் சரி. பேக்வேர்ட்ஸ் குடுத்தோம்னா அந்த மாதிரி வரும். இல்லன்னா நம்ம கடைசியா நம்ம அனிமேஷன் முடியும்போது எப்படி இருந்துச்சோ, அத மாதிரியே இருக்கு. இப்ப இங்க ஸ்கொயர் வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டா என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா, நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். சோ அது வந்துட்டு ப்ளூ கலரா மாறிட்டு, திருப்பி பேக் டு அதோட ஒரிஜினல் பொசிஷன் ரெட் கலருக்கே வந்துருது. So அப்ப இது வந்துட்டு பேக்வேர்ட்ஸ்ல இருக்கு. நம்ம வேணா ஃபார்வர்ட்ஸ்ல மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? அனிமேஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மேபி நாளைக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.